வணக்கம். இன்னைக்கு நாம தொலைக்காட்சி பெட்டிகள், அதாவது டெலிவிஷன்ஸ் பத்தியும், குறிப்பா 2025ல வரப்போற இந்த புது டிவி பாக்ஸ் சந்தையில என்னெல்லாம் சுவாரஸ்யமா இருக்குன்னு பார்க்க போறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச குறிப்புகளை வச்சு ஒரு அலசல் பண்ணலாம். டிவியோட ரொம்ப அடிப்படையில இருந்து ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் வரக்கூடிய சில முக்கிய டிவி பாக்ஸ்கள் வரைக்கும் ஒரு பார்வை பார்க்கலாம். சரி, முதல்ல தொலைக்காட்சி பெட்டினா என்ன? ரொம்ப சிம்பிளா. அது ஒளி வழியா நமக்கு செய்தி, பொழுதுபோக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர ஒரு எலக்ட்ரானிக் சாதனம். இது எப்படி வேலை செய்யுது? அந்த டெக்னிக்கல் விஷயத்தை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். ரொம்ப எளிமையா சொன்னா, டிவி ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் வரும், அதை உங்க வீட்டு ஏரியால பிடிக்கும். ஆமா. டிவிக்குள்ள இருக்கிற பாகங்கள் அந்த சிக்னலை மறுபடியும் படமாவும் சத்தமாவும் மாத்தி நமக்கு திரையில காட்டுது. அவ்வளவுதான். சரி, இதோட வரலாறுன்னு பார்த்தா இது 1920ஸ்ல ஆராய்ச்சி ஆரம்பிச்சுச்சு. இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா 1959ல தூர்தர்ஷன் மூலமா வந்தது. அப்புறம் 1982ல கலர் டிவி. அது ஒரு பெரிய விஷயம் அப்போ. ஆமா, நினைவிருக்கு. அந்த பெரிய டப்பா சிஆர்டி டிவில இருந்து அப்புறம் கொஞ்சம் தட்டையான எல்சிடி வந்துச்சு. ஆமா, அப்புறம் எல்இடி, அது இன்னும் கொஞ்சம் பிரைட். அப்புறம் இப்போ இருக்கிற ஓலெட், கியூலெட் எல்லாம். வாவ், நிறங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. முக்கியமா ஸ்மார்ட் டிவி வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய மாற்றம். சரிதான். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி ஆப்ஸ், யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ்னு பார்க்க ஆரம்பிச்சோம். இதனால தானே தனியா டிவி பாக்ஸுகளுக்கான தேவையும் அதிகமாச்சு, இல்லையா? கரெக்ட். பல பேர்கிட்ட பழைய டிவி இருக்கலாம், அதை ஸ்மார்ட் ஆக்க நினைக்கலாம். இல்லன்னா ஏற்கனவே ஸ்மார்ட் டிவி இருந்தாலும் அதோட இன்டர்ஃபேஸ் பிடிக்காம இருக்கலாம், இல்ல இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வேணும்னு நினைக்கலாம். அதுக்கு தான் இந்த டிவி பாக்ஸ்கள். ஆமா, டிவியில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. உலக நடப்பு, கல்வி, பொழுதுபோக்கு. ஆனா உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி ரொம்ப நேரம் பார்த்தா சில பிரச்சனைகளும் வரலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரோம். அந்த ஸ்மார்ட் டிவி அனுபவத்தை இன்னும் சூப்பராக்குற டிவி பாக்ஸ்கள், அதிலும் 2025ல வரப்போறது. ஆமாம், அங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுதுன்னு குறிப்புகள் சொல்லுது. 2025ல இந்த ஃபீல்டு பயங்கரமா இருக்க போது போல. முதல்ல ஆப்பிள் டிவி 4K. இது 4வது ஜெனரேஷன். ஆமா, இது அடுத்த வருஷம் அக்டோபர் இல்லனா நவம்பர்ல வரலான்னு ஒரு பேச்சு இருக்கு. இதுல என்ன எதிர்பார்க்கலாம்? ஸ்பீட் நல்லா இருக்கும். வேகமான A17 இல்லனா A18 சிப் இருக்கலாம். விலை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சுமார் $100 பக்கத்துல. அப்படியா? ஓகே. சேமிப்பு, ஸ்டோரேஜ் 128 GB வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் AI வசதிகள் நிறைய இருக்கும்னு சொல்றாங்க. ஏஐயா? ஆப்பிள் டிவிலையா? ஆமா, அது மட்டும் இல்ல, ஒருவேளை கேமரா இருக்கலாம், அப்புறம் கையாலே கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஜெஸ்டர் கண்ட்ரோல் கூட வரலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஜெஸ்டர் கண்ட்ரோலா? அது நல்லா இருக்குமே. ஆனா அது எந்த அளவுக்கு பிராக்டிகலா இருக்கும்? சில சமயம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் சரியா ஒர்க் ஆகாதுல்ல? அது சரிதான், பார்க்கணும். ஆனா ஆப்பிள்னா ஒரு பிரீமியம் குவாலிட்டி, ஒரு நல்ல அனுபவம் எதிர்பார்க்கலாம். சரி, இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பட்ஜெட்ல ஏதாவது ஆப்ஷன் இருக்கா 2025ல? நிச்சயமா இருக்கு. வால்மார்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆன் 4K+. இது கூகுள் டிவியோட வருது. ஓ, வால்மார்ட் பிராண்டா? விலை எப்படி இருக்கும்? விலை ரொம்ப கம்மியா, ஒரு $30க்கு கீழே இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. பரவாயில்லையே, இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல Wi-Fi 6 இருக்கு. அதாவது உங்க இன்டர்நெட் கனெக்ஷன் வேகமா ஸ்டேபிளா இருந்தா தடங்கள் இல்லாம ஸ்ட்ரீம் பண்ண உதவும். நல்லது. கூடவே டால்பி விஷன், டால்பி அட்மோஸ் ஆதரவும் இருக்கு. டால்பி விஷன்னா படத்தோட கலர், கான்ட்ராஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அட்மோஸ்னா சவுண்ட் தியேட்டர்ல கேட்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்படின்னா குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு நல்ல கூகுள் டிவி அனுபவம் வேணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தெரியுது. ஆமா, இது தவிர வேற என்ன புது முயற்சிகள், என்ன ட்ரெண்ட்ஸை கவனிக்கணும்? சொல்லுங்க. இங்குதான் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு சோனோஸ் வென்ச்சுரா பாக்ஸ். சோனோஸ்னு கேட்டிருப்பீங்கல்ல, ஆடியோல அவங்க பெரிய ஆளு. ஆமா, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஃபேமஸ். இப்போ அவங்க வீடியோவுக்குள்ள வராங்க. 2025ல வென்ச்சுரா OSன்னு அவங்களோட சொந்த டிவி ஆபரேட்டிங் சிஸ்டமோட ஒரு பாக்ஸ் கொண்டு வராங்களாம். அவங்க ஓஎஸ்ஆ? அப்போ இது ரோக்கு ஓஎஸ், கூகுள் டிவி மாதிரி இருக்குமா? ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ வச்சு நாம நிகழ்ச்சிகளை தேடுற முறையே மாத்த போறாங்களாம். விளம்பரங்களை எப்படி காட்டுறது, கையாளுறது, இதுலயும் புதுசா ஏதோ பண்ண போறாங்களாம். இது Amazon Fire TV, ரோக்குக்கெல்லாம் ஒரு போட்டியா வருமான்னு பார்க்கணும். ஏஐ மூலமா நிகழ்ச்சிகளை தேடுறது. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நாம என்ன பார்க்கணும்னு நமக்கே தெரியாததை கூட அது கண்டுபிடிச்சு சொல்லுமா? ஒருவேளை. அடுத்தது ADTH நெக்ஸ்ட் ஜென் டிவி பாக்ஸ் Gen 2. இதுவும் 2025 ஆரம்பத்துல வரலாம். இது என்ன ஸ்பெஷல்? இதோட முக்கிய அம்சம் என்னன்னா ATSC 3.0
அப்படிங்கிற அடுத்த தலைமுறை ஒளிபரப்பு தொழில்நுட்பத்தை இது சப்போர்ட் பண்ணுது. ATSC 3.0 அது என்னது? சிம்பிளா சொன்னா, நீங்க ஆண்டனா வச்சு சேனல் பார்க்கறவரா இருந்தா, இந்த டெக்னாலஜி மூலமா 4K தரம் வரைக்கும் சிக்னல் கிடைக்கும். டிவி ஒளிபரப்பு இன்னும் தெளிவா இருக்கும். ஓ, அப்போ ஆண்டனா யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. கூடவே DVR வசதியும் இருக்கு. அதாவது நிகழ்ச்சிகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆண்டனா பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு நல்ல அப்கிரேடா இருக்கலாம். சரி, கடைசியா ரோக்கு பத்தி சொல்லுங்க. அவங்க என்ன பண்றாங்க? ரோக்கு வந்து சும்மா பாக்ஸ் மட்டும் இல்லாம 2025ல புது டிவிகளையும் கொண்டு வராங்க. செலக்ட் பிளஸ் ப்ரோ சீரிஸ்னு பேர்ல. ஓ, ரோக்கு டிவிகளா? ஆமா. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சில மாடல்கள்ல ரோகு OS இல்லாம கூகுள் டிவி பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்காம். என்னது? ரோக்கு வந்து கூகுள் டிவி யூஸ் பண்ண போறாங்களா? இது பெரிய நியூஸ் ஆச்சே. ஆமா, இது ஒரு பெரிய மாற்றம்தான். கூடவே AI வசதிகளும், அப்புறம் ரொம்ப பெரிய ஸ்கிரீன் 100 இன்ச்சுக்கு மேல பெரிய துறை கொண்ட டிவிகளும் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. அடேங்கப்பா. ஆக 2025ல பார்த்தா ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. பிரீமியம் வேணும்னா ஆப்பிள் டிவி யோசிக்கலாம். பட்ஜெட்டுக்கு ஆன் 4K பிளஸ், ஆண்டனா யூஸ் பண்ண EDTH. புதுசா AI தேடல் அனுபவம் வேணும்னா சோனோஸ். ரோக்கு வந்து 2 பக்கமும் போற மாதிரி தெரியுது. சரிதான். இத பத்தி டெக் ரேடாரோட டாப் 5 ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸஸ் 2025ன்னு ஒரு வீடியோ விமர்சனம் கூட இருக்கு. நீங்க இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா அதை பார்க்கலாம். கண்டிப்பா. சுருக்கமா சொன்னா பாருங்க, தொலைக்காட்சி பெட்டிங்கிறது சும்மா நிகழ்ச்சியை காட்டுற ஒரு டப்பாவா இருந்தது. அப்புறம் ஸ்மார்ட் டிவி ஆச்சு. ஆமா. இப்போ வந்து AI, ATSC 3.0 மாதிரி புது டெக்னாலஜி ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் ஏத்த மாதிரி பிரத்யேக அனுபவம் தர்ற டிவி பாக்ஸுகள்னு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. உண்மைதான். உங்க தேவை என்ன? உங்க பட்ஜெட் என்ன? நீங்க எப்படி டிவி பார்க்க விரும்புறீங்க? இதையெல்லாம் யோசிச்சு சரியானதை தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம். கரெக்ட். இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனைக்கு, இப்போ டிவிகள் வந்து AI மூலமா நாம என்ன பார்க்கணும்னு நமக்கே பரிந்துரைக்கிற அளவுக்கு ரொம்ப புத்திசாலியா மாறிட்டு வருது இல்லையா? ஆமாம். அப்படின்னா எதிர்காலத்துல நாம பார்க்கறத நாம தான் தேர்ந்தெடுக்கிறோமா, இல்ல நமக்காக அதை பரிந்துரைக்கிறத நாம பார்க்கறோமா? ஒருவேளை நம்மள பத்தி நமக்கு தெரிஞ்சதை விட நம்ம டிவிக்கு நம்மள பத்தி அதிகமா தெரிய வந்துடுமோ? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.